அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் தானே பார்க்குறீங்க. நாங்கள் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்கோம். சோழவந்தான்லேருந்து சென்னைக்கு போகிறவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சோழவந்தான்லேருந்து ட்ரெயின் ஏறுறது. அதனால எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, சும்மா அப்ராக்சிமேட்டாக கிளம்பி ஓடிட்டுருக்கோம். ஸோ இதாங்க அந்த ரூட்டு. செம்ம சீனிக்காக இருக்கும். இன்றைக்கி கிளைமேட்டும் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. ஸோ இங்கே வந்த உடனே எங்கள் ட்ரெயின் எங்கே நிற்கும் எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் பதட்டமாக தான் ஓடிட்டுருந்தோம், எங்கே போய் ஏறுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நீங்கள் சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 2 ட்ராக்கு இருந்ததுங்க. ஸோ 2 பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ இப்போ வைகை எக்ஸ்பிரஸ் எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் 2ல் வருது. பிளாட்ஃபார்ம் 1ல் டியூட்டுக்குடின் எக்ஸ்பிரஸ் இருந்துச்சுங்க. மைசூர்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் அந்த பனிகளுக்கு நடுவில் அதை நுழைச்சிட்டு அந்த ட்ரெயின் வருது, அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிவிட்டு, எங்கள் பசங்களுக்கு இது வரைக்கும் அவங்க இப்படி போனதில்லை. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே இந்த நேச்சரோடு ஒன்றிணைஞ்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோங்க. இது கொஞ்சம் நேரத்துலேயே எங்களுக்கு வைகை எக்ஸ்பிரஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ வைகை எக்ஸ்பிரஸில் நான் ஏறிட்டு அப்புறம் பேசுகிறேங்க, இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாது. ட்ரெயினில் ஏறியாச்சுங்க. எங்கள் அத்தை மாமாவுக்கு டாட்டா காமிச்சிட்டு நாங்கள் ஏறிட்டோம். ஸோ இந்த ஜேர்னி எப்பயும் போல தான் நம்ம ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ணும்போது நம்ம மனசில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். நம்ம மனசில் ஓடிட்டுருக்க விஷயங்களை ரீவைண்ட் பண்ணி பார்க்க டைம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணணுன்னா என் பசங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தணும். அதுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு நான் அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி சில யோசனைகள் மைண்டில் ஓடிட்டே இருந்ததுங்க. இந்த ட்ரெயின் ஜேர்னியில் என்னோட அந்த யோசனைகளை, என்னோட அந்த திங்கிங்கை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு ட்ரெயின் போகும்போது பின்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு அது கூடயே நீங்கள் அந்த நேச்சரை அப்படியே ரசிச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டுருக்கும்போது உங்கள் கூட ஒருத்தவங்க இருந்து சில விஷயங்கள், சில தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது எப்படி இருக்கும், மறக்க முடியாத ஃபீலிங்காக இருக்கும் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு தயாராக இருந்தால் கையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்து உட்காந்துட்டு நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ரொம்ப அழகான ஜேர்னி இது. பின்னாடி நம்மளுக்கு ஒரு இளையராஜா சாங் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ சாங்ஸும் நான் பின்னாடி பேக்ரவுண்டில் போட்டுட்டு என்னோடய தாட்ஸை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாமாங்க? ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா, சொந்தஞ்சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்னவருதா. செய்தி சொன்ன மன்ன வருதா, சொந்தஞ்சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா, சொந்தஞ்சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்ன
வச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு வீரபாண்டி தேரு போல தேரெடுத்த சிங்கந்தா ராமர் என்ன தர்மர் என்ன மாம மனசு தங்கந்தா மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தா ஆடியில சேதி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு சேதி சொன்ன மன்னவருதா எனக்கு சேதி சொன்ன மன்னவருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவரு மன்னவருதா அழகு மன்னவரு மன்னவருதா பூவு கூட நாறு போல பூமி கூட நீரு போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீரன் பொம்மி போல பூவு கூட நாறு போல பூமி கூட நீரு போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீரன் பொம்மி போல சேலையோட நூலு போல சேர்ந்திருக்கும் பந்தந்தா திருமாலும் சொக்கரும் சேர்ந்து தேடி தந்த சொந்தந்தா மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தா ஆடியில சேதி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு சேதி சொன்ன மன்னவருதா வாவுங்க வாவ், வாட் அ சாங், வாட் அ சீன். அங்கே பாருங்கள் எப்படி வந்து அங்கே எப்படி போயிட்டுருக்குன்னு மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சீனரி. ஸோ நம்மலாம் நினச்சிட்ருப்போம் விவசாயம் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, விவசாயம்லாம் அழிஞ்சு போக போகுது, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. என்றைக்குமே அப்படி வந்து நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது அதை வாழ வைக்கிறதுக்காக பறந்துட்டு தான் இருப்பாங்க. நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அது நாங்கள் கண்ணார பார்க்குறோம். நிறைய அர்பனைஸ் ஆகுதே தான், உண்மைதான். ஆனால் அங்கேயும் அவங்கவுங்க வாழ்க்கையே நடத்திட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. மாடர்னைஸாக எப்படி ஃபார்மிங் பண்ணுறது. ஸோ பேக் டு நான் உங்ககிட்ட முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு நிறைய திங்கிங் மைண்டில் ஓடிட்டுருக்கு, அதோடு தான் நான் அந்த ட்ரெயின் ட்ராவல் ஆரம்பிக்கிறேன்னு. அதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுன்னு நான் நினச்சேங்க. ஆக்சுவலாக என்னோட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீக் வந்து அவங்க வந்து நார்த் இந்தியன். அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் வந்து சவுத்தில் நிறைய பேர் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனை சொல்லி ஏன் வந்து இந்த ரிலீஜியனுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க, ஏன் வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணலை, ஏன் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சிரிப்பு தான் வந்தது. யாருமே ஒரிஜினாலிட்டியை வந்து விட்டு கொடுக்கல. கரெக்டாக நம்மளோட முகலாய எம்பையர்ஸாக இருக்கட்டும், சுல்தான் எம்பையர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாருமே வந்து இந்த சைடு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மேப்பு நம்ம சின்ன வயசுலேருந்து மேப் போடுவோம், அந்த மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளை மட்டும் யாருமே டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. மித்த எல்லாத்தையும் அவங்க ரூல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் ஸ்டில் வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் ரிலீஜியன் வந்து நம்ம சேஞ்ச் ஆகிருப்போம். எல்லா ரிலீஜியனும் சேர்ந்து தான் இருப்போம், நம்ம ரிலீஜியன் மட்டும் இருக்காது. பிகாஸ் வி ஆப் டு தட். அந்த மாதிரி எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. மேபி உங்களுக்கு அது இல்லையோ அப்படின்ற மாதிரி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது, என் அறிவுக்கு பட்டதை நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். பட் இங்கே நாங்கள் ஊருக்கு வந்தோம் இல்லையா, அப்போ எங்கள் வீட்டில் இருந்தவங்கக்கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னப்போ அவங்க எனக்கு சில விஷயங்களை சொன்னாங்க. அது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நினச்சி வச்சுருந்ததை விட அப்படியே மாறுபட்டு. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி 1900s போகணுங்க.
அப்போ என்ன நடந்திருக்கு, பிரிட்டிஷ் ரூல் நடந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ அந்த லேட் 1800 1900 ஸ்டார்டிங் சொல்லலாம். அப்போது அவங்க பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க கன்வெர்ட் பண்ணுறவங்களாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா, நிறைய குழந்தைங்க இருக்க வீட்டில் போய் உங்களால் இந்த குழந்தைய வளர்க்க முடியலன்னா எனக்கு கொடுங்க, நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படி நிறைய பேரை கன்வெர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த கன்வர்ஷன் அது வந்து அவங்களா கொடுத்து அவங்களா கன்வெர்ட் பண்ணது. பட் இதுக்கெல்லாம் ஒரு மெயின் காரணம் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஸோ அப்போ வந்து ஒரு சில மக்கள் நார்த்தில் வந்து ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து அவங்க இப்போயும் இருக்காங்க. இப்போ நீங்கள் தீரம் அதிகாரம் ஒன்று அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து திருடர்களாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து எதுவுமே அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியல. அப்போது வந்து ஒரு ரூல் போடுறாங்க, இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருக்க எல்லோரும் வந்து ஒரு சைன் போட்டு டெய்லியும் வந்து போலீஸில் ஆஜராகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அப்போது இந்த சட்டம் வந்து அந்த சைடு நடந்துகிட்ருக்கு. இங்கே சவுத்தில் என்ன நடக்குது, ஒரு சில கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாம் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம், உங்களுக்கு ஒபே பண்ண மாட்டோம், நீங்கள் எதுக்கு எங்கள் நிலத்தில் நாங்கள் உழுகிறோம், நாங்கள் எதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் கட்டணும், அந்த மாதிரி சில பேர் எதிர்க்கிறாங்க. இது கொஞ்சம் இங்கே நடக்கும். கடலோர மாவட்டங்களில் என்ன நடக்குதுன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அங்கேருந்து கடல்லேருந்து உப்பு கொள்முதல் பண்ணி அந்த உப்பை கொண்டுட்டு வந்து மக்களுக்கு சேர்க்குறத வேலையாக வச்சுருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அவங்களையும் டேக்ஸ் பே பண்ண சொல்லுது. அவங்க வந்து டெய்லி வேஜஸ்க்காக அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணால் அவங்களுக்கே அது டெய்லி வருமானமே கரெக்டாக இருக்கும் இல்லையா. இவங்களுக்கு எப்படி அந்த டேக்ஸ் கட்டுவாங்க? ஸோ இதை பண்ண முடியாது, நாங்கள் பண்ண முடியாது, உங்களுக்கு டேக்ஸ் கட்ட முடியாது அப்படின்னு ஒரு இது போயிட்டுருக்கு. இந்த உப்பு டேக்ஸு தான் நம்மளுக்கு வந்து உப்பு சத்தியாகிரகம் வரைக்கும் அது வந்து ரிலேட்டடுங்க. ஸோ இப்போது என்ன ஆகுது, இப்படி செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் இதாக இருக்கும்போது அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்கிறான், இந்த மாதிரி இவங்களையும் யாரெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களோ, எந்த கம்யூனிட்டியெல்லாம் நம்மளுக்கு ஒபே பண்ணலையோ அவங்க எல்லாரையும் நீங்கள் இந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாமே திருடர்கள் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க. குற்றவாளிகள், இவங்க பரம்பரையே குற்ற பரம்பரை அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க. இப்படி பிராண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, மேபி ஒரு எனக்கு என்னங்க இது எனக்கு புரியவே இல்லை. இந்த கான்செப்ட் சின்ன வயசுலேருந்து எனக்கு புரியாது. அது எப்படி ஒரு கம்யூனிட்டியில் உள்ள எல்லாருமே திருடர்களாக இருப்பாங்க? அந்த கம்யூனிட்டியில் பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாரும் எப்படி திருடர்களாக இருப்பாங்க? இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா. அப்போது இவங்க எல்லாரையும் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் அந்த குழந்தையிலேருந்து அந்த வீட்டு அம்மாலேருந்து எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடணும். டெய்லியும் வந்து கையெழுத்து போடணும். நீங்கள் எல்லாம் குற்றவாளிகள், உங்களை நாங்கள் வந்து கண்காணிக்கணும், நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும், பெரிய தலைவர்கள் நிறைய பேர் சேர்ந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணி நிறைய போராட்டங்கள் நடத்துனாங்க. அதில் தான் முத்துராமலிங்க தேவர் அவர் வந்து இந்த கம்யூனிட்டியெல்லாம் நீங்கள் எப்படி திருடர்கள்னு சொல்லலாம், அவங்க அப்படிப்பட்ட கம்யூனிட்டி கிடையாது, அப்படி யாருமே கிடையாது, ஒரு கம்யூனிட்டி எப்படி நீங்கள் அப்படி வந்து ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி போராடினவங்க தான் நிறைய தலைவர்கள் அவர் கூட சேர்ந்து போராடினாங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்குன்னா, நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ இப்படி வந்து டெய்லி வந்து நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி சொல்லும்போது நிறைய மக்கள் வந்து தவிக்கிறாங்க. ஏன்னா டெய்லி அவங்க வயக்காட்டில் போய் அவங்க வேலையை பார்ப்பாங்களா, இல்லை டெய்லியும் போய் ஜெயிலில் போய் கையெழுத்து போட்டு வருவாங்களாம். அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா அவங்களுக்கு வேலை. இப்போ வந்து அவங்க தவிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா இதிலேருந்து வெளியே வரலாம். அப்போ போய் கேட்டப்போ தான் அவர் வந்து நிறைய இடத்துல கேள்விப்படுறாரு. என்னென்னா, இந்த பர்டிகுலர் ரிலிஜியனுக்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டீங்கன்னா இதுலேருந்து விடுதலை, இது வந்து ஒன்லி அப்ளைஸ் ஃபார் இந்த ரிலிஜியனில் இருக்கிற இந்த கேஸ்ட் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளை, நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இது அப்ளிகபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள், இயலாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, கன்வெர்ட் ஆகிடுவோம். நிறைய பேர் கன்வெர்ட் ஆகிடுறாங்க. அதனால் நிறைய பேர் அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ரிலிஜனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க.
அவங்கக்கிட்ட நம்மளுக்கு எதுக்குங்க ஒரு ரிலீஜனை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்? எங்கே நம்மளுக்கு கம்ஃபர்ட் கிடைக்குதோ அங்கே தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? இப்போது இந்த விஷயத்துக்காக வந்து பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்குங்க. பெருங்காமநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது, மதுரை பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே போய் மக்கள் எல்லாம் நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்படி எங்களை பண்ணாதீங்க, லேபிள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடத்தும்போது அங்கே வந்து இப்பயும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு சின்ன ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அங்கே இருந்த மக்களை எல்லாம் சரௌண்ட் பண்ணி பிரிட்டிஷ் ஆர்மி வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய கதை இருக்குங்க. அதுக்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக நிறைய இருக்குது. இது ரிலேட்டடாக ஒரு புக்கை எழுதியிருக்காங்கங்க. யாருன்னா கபிலன் வைரமுத்து அவர்கள். இது நான் எப்போ இந்த புக்கை படித்தேன்னா, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வந்த உடனே, ஓ இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கா, அப்போது இதை பற்றி யாரும் பேசலை அப்படின்னும் போது இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் நம்மளோட இதுக்கு வந்து வந்ததில்லை, ஏன் அட்டென்ஷனுக்கு இப்போ தான் படுது அப்படின்ற மாதிரி நான் என்னோடய யூடியூப்பில் ஒரு 2-3 ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அப்புறம் வந்து இந்த புக்கு ஆக்கோல்ன்ற புக்கு வந்து படித்தேங்க. ஸோ அந்த புக்கு நீங்கள் படிக்கும்போதே நிஜமாலே அந்த இடத்துல அது நடந்த அந்த இடத்துல, அந்த ட்ராஜடி நடந்த அந்த இடத்துல நம்ம நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்ததுங்க. நம்ம முன்னோர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே, பண்ணாத குற்றத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காங்களே, அந்த மாதிரி ரொம்ப அது ஒரு எமோஷனலாக இருந்ததுங்க. அந்த புக்கு அவ்வளோ ஒரு அழகாக கபிலன் வைரமுத்தாகட்டும், கார்க்கி வைரமுத்தாகட்டும் 2 பேரும் சயின்ஸை புது தமிழில் எப்படி மாடர்னைஸ் பண்ணுறது அப்படின்னு கொண்டு வராங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. இந்த புக்கும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷனில் தமிழ் சீனரி பாருங்களேன், ஃபுல்லாக பச்சை பசேலுன்னு தாங்க இருக்குது. நான் இங்கே வந்து நிறைய பனைமரம் பார்க்குறேங்க. பனைமரம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் சின்ன பிள்ளையில பார்த்தது பனைமரம், அதெல்லாம் பறித்து சாப்பிட்டது, அதெல்லாம் சின்ன வயசில் தாங்க. பட் நான் இந்த ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியுது, இவ்வளோ நாள் நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இருக்கிற இடத்துல அப்படி தான் இருக்குது, நம்ம தான் எல்லாமே மிஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு எனக்கு தோணுச்சுங்க. ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இப்போ ஒரு பாட்டு கேளுங்க. நிறைய பாட்டு வந்து நம்ம வந்து இளையராஜா போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது இளையராஜா இல்லை, வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காங்கன்ற போது ஆச்சரியமாக இருந்தது. மித்த மியூசிக் டைரக்டர்ஸ் கூட இருந்தாங்களான்ற மாதிரிங்க இருக்கும். அப்படி ஒரு சாங் தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. ये संबनात सरकात मच्चा सल्लनदा विसदंग अंगम पूरा मच्चा सल्लनदा विसदंग अंगम पूरा ये பொண்ணு வாசம் பூவாசம் செண்டு பூசிக்கலாம் கட்டிக்கிங்க காலம் பூரா என்ன பூசிக்கலாம் கட்டிக்கிங்க காலம் பூரா
வர வழியில் எதையுமே விட்டு வைக்கிறதா இல்லைங்க. வரப்போகிற எல்லா சம்ஸ்காரங்களையும் நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இத்துடன் இந்த ஜேர்னியை முடிச்சுக்கிறேங்க. என் கூட டிஜிட்டல் ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹியரிங் மீ அவுட். ஸ்டாப் வந்துருச்சுங்க, இறங்கணும். பாய் பாய்.